ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். நீங்கள் நிறைய ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் காட்டப்படுற இந்த ஹோட்டல்ஸ்லலாம் ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா உண்மையிலேயே செம ஃபீலிங்காக இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் மனசுக்கு அமைதியாக, அதாவது ரொம்பவும் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பீச் மாதிரியான ஏரியா பிடிக்குமா இல்லைனா இயற்கை சூழ்ந்த ஏரியா பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது த பொட்டேட்டோ ஹோட்டல். இந்த ஹோட்டலை முதலாக இடாஹோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் அவங்களுடைய ப்ரமோஷனல் ஐட்டமாக உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு பெரிய ட்ரக்கில் இந்த மாதிரி பெரிய சைஸ் பொட்டேட்டோவை யூஎஸ் முழுக்க ரவுண்ட் அடிச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி அவங்கள விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக ஏதாவது வித்தியாசமான விஷயங்களை பண்ணுவாங்க இல்லையா, அதை மாதிரி தான் இந்த இடாஹோ அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனியும் இந்த மாதிரி ஒரு மேசிவ் சைஸ் பொட்டேட்டோ உருவாக்கி யூஎஸ் முழுக்க ட்ரக்கில் வச்சு ரவுண்ட் அடிச்சிருக்கிறாங்க. இடாஹோ பொட்டேட்டோ கமிஷனில் இருந்து தான் இப்படி ஒரு பொட்டேட்டோவை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டீல், பிளாஸ்டர், காங்கிரீட் இதெல்லாம் யூஸ் பண்ணி பொட்டேட்டோ வடிவத்திலேயே ஒரு ஹோட்டலையும் உருவாக்கியிருக்காங்க. வெளியிருந்து பார்க்குறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு மாதிரியும், உள்ளே போய் பார்த்தோன்னா ஒரு லக்ஸரியஸ் ஹோட்டலுடைய ஃபீலும் கொடுக்குமாங்க. ஏன்னா இதுக்குள்ளே ஸ்டைலிஷான டெக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலர் வால்ஸ் கொடுத்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப கிளாஸியாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் இதுக்கு இருக்கக்கூடிய சோஃபாஸ் எல்லாத்தையுமே பிங்க் கலரில் உருவாக்கியிருக்காங்க. ரொம்பவும் வெதுவெதுப்பாகவும் வசதியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குயின் சைஸ் பெட் இருக்குது, ஃபயர் பிளேஸ் இருக்குது, ஏர் கண்டிஷனிங் இருக்குது. இதனால் நம்ம ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோமாங்க. இதில் கிச்சன் எக்யூப்மெண்ட்டோடு இருக்கும். அதாவது நமக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள், தண்ணி, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா, இதெல்லாமே இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக க்யூட்டாக ஒரு பாத்ரூமும் இருக்குது. இங்கே நம்ம ஸ்டே பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுவோமா. ஆனால் ஒரு நாள் நைட்டு இதில் ஸ்டே பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட $200 ஆகுமா. நம்மளுடைய இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் நைட்டுக்கு 2 lakhs கொடுத்து ஸ்டே பண்ணுறது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் தங்கணும் அப்படின்னா நமக்கு வாழ்க்கை முழுக்க இந்த ஒரு மெமரி மறக்கவே செய்யாது, அவ்வளோ வித்தியாசமான ஃபீலிங் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கோலார்பைன் எக்கோலாட்ஜ். காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போகணும்னு ஆசையாக இருக்கா? அப்படி காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்வீடன் நாட்டுக்கு தான் போகணும். அங்கே ஹாபிட் ஹவுசஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது இயற்கையாகவே ஹட்டு மாதிரி உருவாக்கியிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் இந்த ஹவுசஸ் எல்லாமே இருக்குமாங்க. மரங்களுக்கு நடுவில் கல்லாலையும் மண்ணாலையும் கட்டைகளாலையும் உருவாக்கி இருக்கிறது தான் இந்த ஹவுஸாம். இதில் எலக்ட்ரிசிட்டியே இருக்காது, ஷவர்ஸும் இருக்காது. அதாவது நம்மளால் இதில் குளிக்க முடியாது, எந்த மொபைல் ஃபோன்ஸ் எதுவுமே சார்ஜ் போட முடியாது, ஒரு லக்ஸரியான ஃபீல்லாம் அனுபவிக்க முடியாதுங்க. நார்மலான ஒரு சிம்பிளான லைஃப்பை நம்ம உணரலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுவாசிக்கிறதுக்கு ரொம்பவும் க்ளீனான ஏர் கூட இருக்காம். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க. இதில் எந்த ஒரு ஸ்க்ரீன்ஸும், அதாவது டிவி, மொபைல்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் ஃபயர் பிளேஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடம் ரொம்ப சில்லுன்னு இருக்குமா, அதனால தான் இந்த ஃபயர் பிளேஸை உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்பவே வெதுவெதுப்பாக இருக்குமாங்க. இந்த இடத்துல இருந்து வெளியே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குமா வியூ. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு லேக் ஓடுது. இந்த லேக்கில் போயிட்டு நம்ம போட்டிங் போகலாம், ஃபிஷ்ஷிங் பண்ணலாம், ஸ்விம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குமாங்க. அதுவும் வின்டர் சமயத்தில் இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த இடமே ரொம்ப அழகாக இருக்குமா. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வீடுகள், மரங்கள் எல்லாமே ஏதோ வெள்ளை படலம் போர்த்தின மாதிரி, அதாவது பனி போர்வை போர்த்தின மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குமா. நமக்கு வேண்டிய உணவை நம்மளே தான் சமைச்சு சாப்பிட்டுக்கணுமாங்க. அதாவது இந்த லேக்கில் மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிட்றதுக்கு கேஸ் ஸ்டவ்லாம் இருக்காதுங்க. வெட்ட வெளியில் மரக்கட்டைகளை வச்சு நெருப்பு மூட்டி ஆதி மனிதர்கள்லாம் எப்படி சமைச்சு சாப்பிடுவாங்க, தீயில சுட்டு, அந்த மாதிரி தான் சாப்பிடணுமா. இந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல இருந்துட்டு வர்றது ரொம்பவே சூப்பரான ஃபீலாக இருக்குமாங்க. இந்த இடத்துல ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட $65 வாங்குறாங்க. அதாவது நம்மளுடைய இந்திய மதிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா 4000 5000 வரைக்கும் வாங்குறாங்க. பொதுவாக சம்மர் டைமில் தான் ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த பிங்க் கேண்டி ஹோட்டல். இது ஜப்பானில் டோக்கியோவில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதாவது சிட்டிக்கு நடுவில் சென்ட்ரா தான் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலை உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய தீம்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தாங்க. அதாவது கேண்டீஸ், சாக்லேட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்வீட்ஸை இதில் வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு பெரிய ட்ரீ இருக்கும். அதில் நிறைய கேண்டீஸ் அண்ட் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாமே தொங்க விட்டுருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு ரோபோட் ட்ரீயாங்க.
கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுக்காகவே இது உருவாக்கி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ரூம்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தீமில் இருக்கும். ஒரு ரூம்குள்ளே என்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெட்டில் டோனட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, டோனட்ஸ் மாதிரியான பில்லோஸை உருவாக்கி பெட்டில் போட்டிருப்பாங்க. இது ரொம்பவே கம்ஃபர்டபுளான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டல்ஸுடைய இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கிரேடியன்ட் கூட பிங்க் ஷேடில் தான் இருக்குமாங்க. அதாவது லைட் பிங்க், டார்க் பிங்க், அது மாதிரி பிங்க்டு மிக்ஸ்டு இந்த மாதிரிலாம் உருவாக்கி வச்சுருக்குறாங்க. சாஃப்டான காட்டன் கேண்டீஸை வைப்ரண்ட் லுக்குக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. கேண்டி தீமில் இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்மி பியர்ஸை டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கம்மி பியர்ஸ் மாதிரியான பில்லோஸ், லாலிபாப் லேம்ப்ஸு இந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 ரூம்ஸ் கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி 100 ரூம்ஸையும் ஏதாவது வித்தியாசமான இன்னோவேட்டிவ் ஐடியாவில் தான் உருவாக்கியிருக்காங்க. இதில் ஒரு நாள் நைட்டு நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட $120 ஆகுது. அதாவது நம்மளுடைய இந்திய மதிப்புக்கு 10,000 ரூபா கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சாக்லேட் டேப் தாங்க. இந்த டேப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சாக்லேட்டாக வந்து விழுமாங்க. இந்த இடத்துல ஸ்டே பண்ணுறது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹோட்டலில் உள்ளவங்க ரொம்பவே கேரண்டியாக சொல்கிற விஷயம், இந்த இடத்துல நீங்கள் படுத்து தூங்குனீங்க அப்படின்னா ரொம்பவும் ஸ்வீட்டான ட்ரீம்ஸ் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு கூட கேரண்டி கொடுக்குறாங்க. இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது லெஸ்னிட்ஸ் டி ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பறவைங்கள்லாம் இருக்கும் தெரியுமா, அதுங்க மரத்தில் கெட்டுற கூடெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை இன்ஸ்பைரிங்காக வச்சு தான் இப்படி ஒரு ஹோட்டலை உருவாக்கியிருக்காங்க. மரத்துக்கு நடுவில் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலை உருவாக்கியிருக்காங்க. அதுவும் நேச்சுரலாக இந்த லேண்ட்ஸ்கேப்போட ஒத்து போகிற மாதிரி தான் இந்த வீடுகள் எல்லாமே இருக்கும். தனியாக ஆர்டிஃபிஷியலாலாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக இவங்க வுட்டு, இயற்கையாகவே கிடைக்கிற ஃபேப்ரிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இதை வச்சு தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முழுக்க பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒவ்வொரு ட்ரீ ஹவுஸ்லேயும் ஒரு விதமான வித்தியாசமான விஷயங்களை உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஒரு ட்ரீ ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஜக்குசி இருக்கும். அதாவது நம்ம ஸ்பாலாம் பண்ணுறதுக்காக பாத் பண்ணுவோம் தெரியுமா, குளிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஜக்கூசியை உருவாக்கியிருக்காங்க. இந்த ரூம்குள்ளே போனோன்னா கசகசன்னு நிறைய திங்ஸ்லாம் இருக்காதுங்க. ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பறவையுடைய கூட்டில் என்னென்னலாம் இருக்குமோ அந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஹியூஜான பெட்டில் லைட்டிங்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம நைட்டு படுத்துக்கிட்டே இந்த லைட்டிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா பறவையினுடைய ஃபெதர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் ஆகுமாங்க. வெளியே இந்த மாதிரி லைட்டை ஆன் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் ரொம்ப வித்தியாசமாக க்ளோ ஆகும். இதில் ஒரு நாள் நைட்டு நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட $140 ஆகுதுங்க. அதாவது நம்மளுடைய இந்திய மதிப்புக்கு 13,000 15,000 வரைக்கும் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தரமட்டத்திலிருந்து 7 அடி உயரத்தில் இந்த மாதிரி ட்ரீ ஹவுசஸை உருவாக்கியிருக்காங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சின்ன என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஆகஸ்ட்டில் பிறந்தவங்களாம், அதனால அவங்க ரொம்பவே ஆக்டிவாகவும் ஹார்ட் ஒர்க்கராகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சில பேர் ஈஸியாக அதை பண்ணி பாராட்டு வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயம் எதிர்பாராத சமயத்தில் நடக்கும். ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.